கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் செப்டம்பர் 25ஆம் தேதி கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு தாரை தப்பட்டை முழங்க போராட்டம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் கோட்ட மாநாட்டில் தீர்மானம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் 6வது கோட்ட மாநாடு ஆகஸ்ட் 26ஆம் தேதியான இன்று உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கோட்ட தலைவர் வெங்கடுசாமி தலைமை வகித்தார். அஞ்சலி தீர்மானத்தை மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் முன்மொழிந்து வாசிக்க 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோட்ட துணைத் தலைவர் தங்கவேல் வரவேற்புரையாற்றினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் துவக்க உரையாற்றினார். மாநாட்டில் வேலை அறிக்கையினை கோட்ட இணைச் செயலாளர் மணிமொழி முன்வைத்தார். கோட்ட பொருளாளர் பொறுப்பு செல்வகுமார் வரவு செலவு அறிக்கையை முன்வைத்தார். அறிக்கையின் மீதான விவாதங்களை பங்கேற்ற சாலை பணியாளர்கள் முன்வைத்தனர். விவாதங்களுக்கான தொகுப்புரை வழங்கப்பட்டு ஏற்கப்பட்டன. தீர்மானங்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து புதிய நிர்வாகிகளாக கோட்ட தலைவர் வெங்கடுசாமி, கோட்ட செயலாளர் தில்லையப்பன், கோட்ட பொருளாளர் சிவராஜ், கோட்ட துணைத் தலைவர்கள் தங்கவேல் செல்வகுமார், கோட்ட இணைச் செயலாளர்கள் மணிமொழி பொன்னரசு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் உடுமலைப்பேட்டை வட்டக்கிளை தலைவர் மார்க்கண்டன், வட்டக்கிளை பொருளாளர் தங்கபாண்டியன், தமிழ்நாடு ஊழியர் சங்க மடத்துக்குளம் வட்டக்கிளை செயலாளர் பாலு, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் ராணி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பொறுப்பு மாவட்ட தலைவர் பாண்டியம்மாள், தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வைரமுத்து ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் தமிழ், மாநில செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ் நிறைவுரை ஆற்றினார். இறுதியாக உடுமலைப்பேட்டை உட்கோட்ட செயலாளர் செல்லமுத்து நன்றியுரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து சாலை பணியாளர்கள் குடும்பத்துடன் பேரணியாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கட்டிடம் முன்பு இருந்து துவங்கி கபூர்கான் வீதி, கச்சேரி வீதி, தளிப்பாதை வழியாக உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு பொதுக்கூட்ட திடலுக்கு வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பொது மாநாடு நடைபெற்றது. பொது மாநாட்டிற்கு கோட்ட தலைவர் வெங்கடுசாமி தலைமை வகித்தார். உடுமலைப்பேட்டை உட்கோட்ட செயலாளர் செல்லமுத்து வரவேற்புரை ஆற்றினார். கோட்ட இணைச் செயலாளர் மணிமொழி தீர்மான விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய தொழிற்சங்க மையம் CITU செயலாளர் ஜெகதீஷன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் நிகழ்வில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் தமிழ், மாநில செயலாளர் செந்தில்நாதன் சிறப்புரை ஆற்றினார். நிறைவாக சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நிறைவுரை ஆற்றினார். கோட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் நன்றியுரை ஆற்றினார். மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செப்டம்பர் 11ஆம் தேதி அனைத்து உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதென்றும், அதன் பிறகு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் செப்டம்பர் 25ஆம் தேதி கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு சாலை பணியாளர்கள் தாரை தப்பட்டை முழங்க போராட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.